வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்க போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ கோ பைலட் பத்தி, அதாவது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் கம்பெனி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஏஐ டூல் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துட்டாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. அது வந்து கோ பைலட்ன்றது. அதோட அஹ், அதோட கேப்பபிலிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வேலைகளை ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ இந்த மெயில என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு லிவரேஜ் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஏஐ டூல் கோபைலட் டு ஆட்டோமேட் அவுட்லுக் இமெயில்னு இருக்கு. நீங்க அவுட்லுக் இமெயில் உங்க கம்பெனில யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இமெயில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த சமயத்துல எப்படி ஆட்டோமேஷன் பண்றது, எப்படி இமெயில் ஆட்டோமேட்டிக்கா பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றத ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க கோபைலட்ல போயிட்டு நான் இந்த மாதிரி கொடுத்த மாதிரி நீங்க உங்க இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. ஓகே, கெட் மீ an example with which complete process of preparation of email parameters and automatically sends email, but each email say 5 employee email id only after user's confirmation or rejection. User is confirming okay, send the mail, or user is telling no, don't send the mail, rejection. To send email, do not send email அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், கெட் மீ a VBA கோடு, ஒரு ஆட்டோமேஷன் கோடு வந்து கிரியேட் பண்ணி சொல்லி கேட்டேன். அது காலையில இன்னைக்கு வந்து வீடியோ போடும்போது வந்து நிறைய எரர் வந்துட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அப்புறம் சாயங்காலம் வந்து என்ன பண்ணேன், ஒரு சக்சஸான இமெயில் ஐடி எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த விபிஏ கோட் கிடைச்சிருச்சு. ஓகே, அதுக்கு உண்டான டீட்டெயில் நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நீங்க உங்க ஃப்ரீ டயத்துல வந்து ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு நார்மலா நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி நான் ஃப்ரீயா ஒர்க் பண்ண மாதிரி உங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குது, வீக்கெண்ட் அந்த மாதிரி சமயத்துல வந்து என்ன பண்ணணும், நீங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணதை ஒரு வேர்டு ஃபைல்ல காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அந்த வேர்டு ஃபைல்ல எப்படி வச்சிருக்கேன்ற காமிக்கிறேன் பாருங்க. ப்ராசஸ் அவுட்லுக் இமெயிலிங் டாஸ்க் ஆட்டோமேஷன் சொல்லி இந்த ஃபைல் நேமை கிரியேட் பண்ணிட்டு அதில் மை ப்ராம்ப்ட் கோபைலட்னு சொல்லி போட்டு இந்த கோபைலட்ல என்ன கொடுக்க போறோம்னா அதை இங்க அப்படியே டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. காட் இட், யூ வாண்ட் அ கம்ப்ளீட் விபிஏ மேக்ரோ that prepares email parameters for multiple employees, then ask for confirmation before sending each email. Below is a copy paste ready solution that does A to Z சொல்லி கொடுத்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த கோட் இருக்குல்லையா, ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் சப் சொல்லி போட்டு சென்ட் எம்ப்ளாயி இமெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்ட் எம்ப்ளாயி இமெயில்ஸ்ன்றது சப்புக்கு அப்புறம் வருது இல்லையா, இதுதான் மேக்ரோட நேம். ஸோ மேக்ரோட நேம் என்னது, சென்ட் எம்ப்ளாயி இமெயில்ஸ். மேக்ரோ நேம்ல எந்த கேப் இருக்கக்கூடாதுன்றதுனால சென்டுக்கும் எம்ப்ளாயிக்கும் இடையில கேப் இல்லை பாருங்க. கேப் உடனும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அண்டர் ஸ்கோர் சொல்லி போட்டு பண்ணும். ஓகே, இது வந்து இந்த கோடு கொடுத்துச்சு. இது கொடுக்கும்போது நான் வந்து எக்ஸல்ல போய் ஒர்க் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து என்ன பண்ணுச்சு, நிறைய எரரா வந்துட்டு இருந்துச்சு. அந்த எரர்லாம் இங்க வேர்டு ஃபைல்ல சேவ் பண்ணிருக்கேன். அவரோட அந்த கோடு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோடை பேஸ்ட் பண்ணி கோட் ஸ்டார்ட்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா, இங்க ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் சப் சென்ட் இமெயில் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இமெயில் சென்ட் எம்ப்ளாயி இமெயில்ஸ் சொல்லி போட்டிருக்கேன். இந்த கோடெல்லாம் வந்து ரெட் கலர்ல இங்க போட்டு என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோடு என்ஸ்ன்றதுல இருக்கு. இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைட் நேவிகேஷன்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு போகலாம். என்னோட ப்ராம்ப்ட் எங்க இருக்கு, ப்ராம்ப்ட் எங்க இருக்கு, கிளிக் பண்ணா அந்த பேஜ் போயிடும். கோடு ஸ்டார்ட்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, கோடு எண்ட்ஸ் எங்க இந்த இடத்துல எண்ட் ஆகுது. அப்புறம் ஸ்டெப் 1 டேட்டா செட்டப்னு சொல்லி போட்டு டேட்டா எப்படி நம்ம என்ட்ரி பண்றோம் அப்படின்றத பொறுத்து என்னென்ன டேட்டா வந்து எக்ஸல்ல போய் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணோம். ஓகே, உங்க எக்ஸல் ஃபைல் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். காலம் ஏ காலம் பி இருக்குல்ல, எக்ஸல் ஃபைல் ஏதாவது மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எக்ஸல் ஃபைலும் அந்த நமக்கு உண்டான அந்த கோடும் வந்து பக்கத்துல வந்து இந்த மாதிரி விசிபிளா வரணும்னு சொல்லி இது மாதிரி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இது கோடு ஃபைல். ஓகேங்களா, இந்த கோடு ஃபைலு இது பக்கத்துல உள்ள இந்த ஃபைல் எக்ஸல் ஃபைல். அப்புறம் வந்து இப்போ இடையில தெரிகிறது வந்து வேர்டு ஃபைல் தான். வேர்டு ஃபைல் இங்க இருக்கு. இப்போ வேர்டு ஃபைல் நான் மினிமைஸ் பண்ணலாம், ஃபுல்லா தெரியுது இல்லையா. ஸோ டேட்டா எப்படி எக்ஸல் என்ட்ரி பண்ணிருக்கோம்னா ஒரு எம்ப்ளாயி நேம் அப்படின்ட்டு இப்போ எக்ஸல்ல மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு, EMPLOYES ஷீட். ஓகே, இந்த ஷீட்ல போனோம்னா எம்ப்ளாயி நேம்னு ஒரு காலம் இருக்கு, எம்ப்ளாயி இமெயில் ஒரு காலம் இருக்கு, எம்ப்ளாயி நேம் வைஸ் இமெயில் ஐடி இருக்கு. அப்புறம் எஸ்பின்னு சொல்லி இன்னொரு வந்து டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதனா சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எஸ்பின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். இதை வந்து அப்புறமா எப்படி அட்டாச் பண்றதுன்றது தனியா மெயில் பார்க்கலாம். இப்போ சாம்பிள் மெயில் இந்த இமெயில் ஐடி எல்லாம் யூஸ் பண்ணி சாம்பிள் மெயில் மட்டும் எப்படி அனுப்புறதுன்றதை பார்த்தேன். அதை வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த வேர்டு ஃபைல்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கிறேன்ற காமிச்சிடுறேன். நிறைய எரர்லாம் வந்துச்சு. இந்த எரர்லாம் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து நான் மெசேஜ் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நிறைய எனக்கு எரர்லாம் வருது,
என்ன பண்ணும், இந்த மாதிரி நீ கேட்டதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 16.0 ஆப்ஜெக்ட் லெவலில் நீ சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பண்ணினேன், திரும்பவும் வேற எனக்கு எரர் வந்துட்டே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சக்சஸ் கோடு வந்து எனக்கு ஃபைனலாக கிடைச்சிருச்சு. அந்த ஃபைனல் கோடு சக்சஸ்க்கு முன்னாடி உண்டான மெயில்ஸ் டீட்டெயிலாக இங்கே பார்க்குறேன் பாருங்க. இப்போ இதுதான் வந்து ஃபைனல் கோட். ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் சென்ட் எம்ப்ளாயி இமெயில் லைட் வெயிட் கன்ஃபார்ம் ஆல்னு போட்டு. ஓகே, இது வந்து பேர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம சும்மா சென்ட் இமெயில் கூட சிம்பிளா கொடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளவு டீட்டெயில் இங்க ஒர்க் பண்ணிருக்க பாருங்க. மேல போயிட்டு பாத்தீங்கன்னா 1 by 1 எரர் கொடுத்துட்டே இருந்துச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி சில இடையில உண்டான மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி கொடுத்துட்டே இருந்தேன். இது பாருங்க, ஒய் விபிஏ cannot handle it அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயிலாம் வரும். ப்ராக்டிக்கல் ஒர்க் அரவுண்ட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாம் வரும். ஸோ மேல டாப்ல போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வேற ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கு. ஓகே, இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் மெயில் வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும்னா ஒரு பேமெண்ட் மெத்தட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 சொல்லி இருந்தால் தான் பண்ணணும். நான் ஒரு இண்டிவிஜுவல் தான் இல்லையா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது. நான் வந்து இண்டிவிஜுவலாக வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, நான் வந்து தனியாக ஃப்ரீலான்சராக வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுனால மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸ் 365 வருஷம் வருஷம் பேமெண்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணணும். அது கம்பெனியில் இருக்கிறவங்கன்னா கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. அந்த சொல்யூஷன் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வி லுக்அப் கேன் பி ப்ராக்டிஸ் சொல்லி நிறைய இந்த மாதிரி மிஸ் மேட்ச் இதெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் பேமெண்ட் மெத்தட் சொல்லி போட்டு நிறைய டீட்டெயில் இங்கே மாறி மாறி இது வந்திருக்கு. நிறைய ஏஐல வந்து நீங்க பண்ண மெசேஜ் எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு சொல்லி பார்த்து பண்ணோம். ஓகே, அப்போ இஃப் ஐ பர்ச்சேஸ் சே மந்த்லி 689 இன்க்ளூடிங் டாக்ஸ் வில் த இமெயில் கோ ஆட்டோமேட்டிக்லி. நான் முதல்ல நீ கொடுத்த கோடு படி எனக்கு மெயில் ஆட்டோமேட்டிக்கா போகல, எரர் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்ன ரீசன் சொல்லி நான் உள்ள போய் படிச்சு பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஒன்று இருக்கு, அதை நீங்க வாங்கணும்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் காரன் சொல்றாங்க. அதனால வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. நான் வாங்கினதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகாமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கு. அவுட்லுக் பிளஸ் விபிஏ இமெயில் ஆட்டோமேஷன் பிளாப்லான்னு சொல்லி வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் பேமெண்ட் ப்ராசஸ் இமெயில். ஏஐ வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸை பத்தி பேச ஆரம்பிச்சிச்சு. மெயில் வில் கோ ஃபார் பேமெண்ட் ப்ராசஸ் ஆல் தீஸ். எனக்கு அதில் வேண்டாம், எம்ப்ளாயி இமெயில் அடிக்கு எம்ப்ளாயி இமெயில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கொடுத்துட்டு என்ன பண்ணேன், அடுத்தது now email not going using macro from workbook saying this version of office not available in home or student version. நான் வச்சிருக்க வந்து ஹோம் 2021 வெர்ஷன். ஏன்னா எனக்கு பர்சனல்ன்றது ஹோம் இல்லைன்னா ஸ்டூடெண்ட் 2021 ஒரு வெர்ஷன் இருக்கு. இது ரெண்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வெர்ஷன் இருந்தாதான் அவுட்லுக்ல வந்து விபிஏ மூலமா ட்ரிகர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா மெயில் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இதை வந்து போட்டிருக்கேன். இப்போ எதுக்கு வந்து எஸ் பிரபாகர், ஐ ரிமெம்பர் திஸ் இஷ்யூ, யூ ஹேட் மென்ஷன் த எரர் மெசேஜ், திஸ் வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் நாட் அவைலபிள் இன் ஹோம் ஆர் ஸ்டூடெண்ட் 2021. த ரூட் காஸ் of why your VBA macro is not sending emails. Here is why. What did happen சொல்லி போட்டு Office and 2021 does not include Outlook சொல்லி போட்டு நிறைய டீட்டெயிலாம் blah 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 வந்திருக்கு இல்லையா. Why you cannot do இந்த மாதிரி செக் ஆஃபீஸ் எடிஷன் நிறைய டீட்டெயிலாம் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஓகே, அடுத்தது I have installed Outlook and object library also was available. I shared image. Do you remember this? நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எந்த இமெயில் ஒர்க் ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருது. காரணம் என்னன்னா அவுட்லுக் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வச்சிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மெசேஜ் வருது மைக்ரோசாஃப்ட் காரங்கிட்ட இருந்து. இப்போ நான் என்னப்பா சொன்னேன், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோ பைலட் வந்து இனியும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்தவங்க தான். அதுல வந்து எனக்கு ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி அவுட்லுக் ஆட்டோமேட்டிக்கா இமெயில் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? அதுல வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் லைப்ரரி எல்லாம் லோட் பண்ணா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னியே, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். டூ யூ ரிமெம்பர் தட் சொல்லி போனேன். எஸ் பிரபாகர், ஐ ரிமெம்பர் தட் யூ ஷேர்ட் த ஸ்கிரீன்ஷாட் ஷோயிங் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் ஆப்ஜெக்ட் லைப்ரரி 16.1 இருக்கு இல்லையா, இந்த வெர்ஷன். இது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்ல ஆப்ஜெக்ட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து 16.1 ஒன்று இருக்கு. இதெல்லாம் நீங்க டிக் மார்க் பண்ணா மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு அன்னைக்கு சொன்னதெல்லாம் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒர்க் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா மெயில் போச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நீ கொடுக்குற, அது எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருதா, என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டோம்னா அது கொஞ்சம் சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. அதனால ஏஏ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணக்கூடாது, நமக்கும் பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதனால ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம எப்போதுமே ஏஏ உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தராது. ஏன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெசசரி. அதுக்காக வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் மட்டும்தான் 100% பண்ணணும் கேட்டீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, 6 மாசம் பண்ணக்கூடிய வேலையை 6 மாசம் பண்ணிட்டு இருப்பீங்க, 6 மாசத்துக்குள்ள முடிக்க முடியாமலும் போகலாம். ஆனா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அதுல வந்து 6 மாசத்து வேலையை வந்து
உங்களுக்கு 1 மந்த்லயே பண்ணி கொடுத்துரும். ஓகே, 1 மந்த்ல நீங்க டெய்லி அது கூட உட்காந்து பேசி அது எரர் என்ன, இது என்ன சொல்யூஷன் என்ன, எரர் என்ன சொல்யூஷன் என்ன கேட்க உங்களுக்கு வந்து 6 மாசம் நீங்க அந்த பேசிக் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க போய் அந்த கோடெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏஐட்ட நீங்க கேளுங்க, கோபைலட் மாதிரி கேளுங்க, அது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகல, ரிவைஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லி அடுத்து கேட்டுட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இதில் பாருங்க, ரெடி டு யூஸ் விபிஏ எஸ்எம்டிபி வெர்ஷன் வாட் அட்லீஸ்ட் தட். இந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனைகள் வர வர புதுசான கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. அது கேள்வி கேட்டு கொடுத்தோன்னே அடுத்து நிறைய கோடு கொடுக்குறது மாதிரி ஃபைனலா வந்து கீழே உண்டான கோடு எனக்கு ஃபைனலா அது மாதிரி வந்துச்சு. சக்சஸ்ஃபுல் கோடுன்னு சொல்லி இங்க கீழே போட்டு வச்சிருக்கிறேன். இந்த கோடுக்கு முன்னாடி உண்டான ப்ராம்ப்ட் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இந்த கோடுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் பாருங்க. ஐ சென்ட் இமெயில் டு ஒன்லி ஒன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். இது சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. பட் இட் சென்ட் இமெயில் டு ஒன்லி ஒன் எம்ப்ளாயி இன்ஸ்டெட் ஆஃப் டு ஆல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு. ஏன்னா இந்த கோடை நான் ஒர்க் பண்ணிட்டு, இந்த கோடு பார்த்தீங்களா, இந்த கோட்ல போயிட்டு ஒர்க் பண்ணும்போது எக்ஸல்ல வந்து இந்த 5 மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த 5 மெயில் ஐடியும் வந்து எனக்கு ஒர்க் ஆகணும், தனித்தனியா போகணும். ஆனா ஃபர்ஸ்ட் மெயில் மட்டும் தான் போயிருக்கு, இந்த 4 மெயிலும் போகலையே, என்ன ரீசன் சொல்லி கேட்டு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இட் சென்ட் இமெயில் டு ஒன்லி ஒன் எம்ப்ளாயி இன்ஸ்டெட் ஆஃப் டு ஆல் தோஸ் சொல்லி கொடுத்தோன்னே அதுக்கும் வந்து டீட்டெயிலாம் கொடுக்குது. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க படிச்சு பார்த்து என்னை மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் வந்து ஈஸியா பண்ண முடியும். படிக்காம எல்லாமே ஈஸியா கிடைக்கும்னு சொல்லி நினைச்சா யாருக்குமே கிடைக்காது. ஓகே, அதனால பேசிக்ஸ் ஆஃப் விபிஏ தெரிஞ்சுக்கணும். பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு 3 மாசம் உங்களோட எபிலிட்டியை பொறுத்து இல்ல உங்க டைமை பொறுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும், கத்துக்கணும். கத்துக்கிட்ட அப்புறம் ஏஐட்ட போயிட்டு இந்த மாதிரி விபிஏ கோடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் இது வந்து மேக்ரோ நேம் அப்படின்றது பேசிக்கா எல்லாத்துக்கும் தெரியணும். ஓகே, அடுத்தது இது டிம்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்க, டிம் டபிள்யூஎஸ் ஒர்க் ஷீட்னு சொல்லியிருக்கு. இதுல டிம் வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அஸ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஒர்க் ஷீட் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். டபிள்யூஎஸ்னா என்னன்னு சொல்லி தெரியாது அதுக்கு. அதனால வந்து இந்த மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள் டபிள்யூஎஸ் அஸ் ஒர்க் ஷீட்னு சொல்லி கொடுக்குறோம். என்ன சொல்றோம்னா டபிள்யூஎஸ்ன்னு ஒன்று நான் சொல்றேன், இப்போ அதை மெமரியில் வச்சுக்கோ. அது என்னன்னா இட் இஸ் அ ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்ல வரணும். இட்ஸ் நாட் அ நம்பர், இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் நாட் அ டெக்ஸ்ட், இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் நாட் அ ஸ்பெஷல் கேரக்டர், இட்ஸ் அ ஒர்க் ஷீட். எக்ஸல்ல ஒர்க் ஷீட்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் ஷீட்ன்ற டேட்டா டைப்புக்கு தான் போனது. டபிள்யூஎஸ்ன்னு போட்டால ஒர்க் ஷீட்டை பத்தி தான் பேசணும். அப்புறம் வந்து டிம் அவுட்லுக் ஆப் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா அது ஒரு வேரியபிளா டிஃபைன் பண்ணி ஆஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. அவுட்லுக் ஆப்ஜெக்டா எடுத்து அந்த அவுட்லுக் மெயில் அனுப்பலையே அந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட், அதோட ஆப்ஜெக்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது மெயில் ஐட்டம் ஆஸ் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வேரியபிள்ஸ். இப்போ இந்த லைன்ல டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள் டபிள்யூஎஸ் ஒரே ஒரு லைன்ல ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. இதுல டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள்ஸ் அவுட்லுக் ஆப்னு ஒன்று இருக்கு, அப்புறம் மெயில் ஐட்டம்னு ஒன்று இருக்கு. ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கு. ரெண்டுமே வந்து ஆஸ் ஆப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, பாத்துங்க. அதே மாதிரி இது டிக்ளரேஷன் ஆஃப் தி ரெண்டு வேரியபிள். லாஸ்ட் ரோன்ற வேரியபிள் ஆஸ் லாங் சொல்லி கொடுத்துருக்கு, ஐன்ற வேரியபிள் ஆஸ் லாங் சொல்லி கொடுத்துருக்கு. லாங்னா நம்பர்னு அர்த்தம். ஓகே, பெரிய நம்பர்ஸ்லாம் வரும். டிம் இஎம்பி இமெயில், எம்ப்ளாயோட இமெயிலுக்கு ஒரு வேரியபிள் இஎம்பி இமெயில் சொல்லி கொடுத்துட்டு ஆஸ் ஸ்ட்ரிங் சொல்லி கொடுத்துருக்கு. ஸ்ட்ரிங்னா டெக்ஸ்ட், அந்த நமக்கு என்ன இருக்கு அந்த மெயில் ஐடியில வந்து அட் சிம்பிள் வரல, அது மாதிரி எல்லாம் சிம்பிள்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணும். அதுதான் ஸ்ட்ரிங்ன்றது. நம்பர் சொல்லி கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் அக்செப்ட் பண்ணாது. அது மாதிரி எம்ப்ளாயி நேம் ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி நேம் டெக்ஸ்ட் மட்டும் தானே வரணும். ஏன் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் அலோவ் பண்ணணும்னா சில எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயி நேம் வந்து ஒரு நிக் நேம் மாதிரி கொடுத்துட்டு அட்டு இந்த மாதிரிலாம் போடலாம். ஸ்பெஷல் கேரக்டர் தான் போடலாம், அண்டர்லைன் போடலாம், இல்லை ஸ்டார் போடலாம், இது வேணாலும் போட்டுக்கலாம் இல்லையா. அதனால ஸ்ட்ரிங்னு சொல்லி ஜென்ரலாக கேட்குது. இப்போ கொடுத்தாச்சுன்னா எரர் வராது. ஓகே, அடுத்தது டிம் கன்ஃபார்ம் சென்டர் இருக்கு இல்லையா, கன்ஃபார்ம் சென்டர்ன்றது ஒரு வேரியபிள். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ் விபி விசுவல் பேசிக் எம்எஸ்ஜி மெசேஜ் பிஓஎக்ஸ் ரிசல்ட் போட்டு, இது ஒரு கீவேர்டு தான். ஓகே, விபி மெசேஜ் பாக்ஸ் ரிசல்ட்னா மெசேஜ் பாக்ஸ் நீங்க நார்மலா விபியை கத்துக்கிட்டீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் தெரியும். அதுல விபி மெசேஜ் பாக்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் நேம். அதோட ரிசல்ட்ல வந்து என்ன வரணும், கன்ஃபார்ம் சென்ட்ன்ற வேரியபிளுக்கு உண்டான ரிசல்ட் வந்து என்ன அப்படின்றத கீழே போய் கன்ஃபார்ம் மெயில்னா நீங்க மெயில் வந்து அனுப்பணுமா வேண்டாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு ஆன்சர் கொடுப்பீங்க. அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுப்பீங்க. அப்போ கன்ஃபார்ம் சென்ட்ன்ற வேரியபிளுக்கு நீங்க ஆன்சர் வந்து அனுப்பலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் சென்ட் ஈக்குவல் டு அனுப்பலாம். இல்ல நீங்க வேண்டாம் மெயில் அனுப்பாதன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் சென்ட் ஈக்குவல் டு வேண்டாம் அனுப்பாத அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த வேரியபிளுக்கு இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இங்க போட்டுருக்கோம். அதான் விபி மெசேஜ் பாக்ஸ் ரிசல்ட். மெசேஜ் பாக்ஸ்ல அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அனுப்பு, வேண்டாம், ரெண்டு ஆன்சர் கொடுப்பீங்களா, அந்த ரிசல்ட் தான் இந்த இடத்துல வருது.
இப்போ இந்த சிங்கிள் கோட்ல போயிட்டு ரெஃபரன்ஸ் த எம்ப்ளாயி ஷீட்னு சொல்லி இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்யூட்டர் இந்த சிங்கிள் கோட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அக்செப்ட், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. கண்ணு குருடுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, கம்ப்யூட்டருக்கு இந்த சென்டென்ஸ் தெரியாது, கண்ணு குருடா இருக்கும் கம்ப்யூட்டருக்கு, இது தெரியாது. ஓகே, ஏன்னா சிங்கிள் கோட்ல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து செட் டபிள்யூஎஸ். இந்த டபிள்யூஎஸ்னா என்னன்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு இதுல வந்து தெரியணும்னா முன்னாடி இங்க டிக்ளேர் பண்ணியிருந்தா மட்டும் தான் தெரியும். முந்தின லைன் இதை வந்து ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓகே டபிள்யூஎஸ் நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, அது வந்து ஒரு ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அதனால டபிள்யூஎஸ்க்கு என்ன ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொல்லி சொன்னா ஈக்குவல் டு அசைன் சொல்லி கொடுத்துட்டு திஸ் ஒர்க் புக் இந்த ஃபைல்ல, திஸ் ஒர்க் புக்னா ஒர்க் புக்ன்றது ஃபைல், ஒர்க் ஷீட்னா ஷீட். ஓகே, ஒர்க் புக்னா ஃபைல், டாட் ஷீட் இந்த ஒர்க் புக்ல உள்ள ஷீட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஷீட்னு சொல்லி கொடுத்தா சிங்கிள், ஷீட்ஸ் சொல்லி கொடுத்தா மோர் தென் ஒன் ஷீட். ஸோ இந்த ஒர்க் புக்ல உள்ள ஷீட்ஸ்ல எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஷீட்டை மட்டும் ரெஃபர் பண்ணி எடுங்கன்னு சொல்லி சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் எஸ்பின்ற ஷீட்டை அங்கே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வேற ஏதாவது ஷீட் வந்து ஷீட் டூன்னு சொல்லி இருக்கலாம். எம்ப்ளாயிஸ் இந்த ஷீட்டை போய் இந்த டபிள்யூஎஸ்ன்றதுக்கு அசைன் பண்ணும். ஸோ டபிள்யூஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி லாஸ்ட் ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? இந்த மாதிரி லாஸ்ட் ரோ வந்து என்ன பண்ணும், எக்ஸல்ல எண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல எக்ஸல்ல போயிட்டு இப்போ கீழே நான் கண்ட்ரோல் டவுன் ப்ரெஸ் பண்றேன், காலம் பில என்ன இருக்கு, 10,14,576 போயிருக்கு. இப்போ கண்ட்ரோல் அப் ஏரோ ப்ரெஸ் பண்றேன், மேலே போயிடுச்சு. ஸோ நான் எம்டி ரோ எதுல இருக்குன்னா எந்த ரோமே இது நான் எம்டி இல்லை, எல்லாமே பிளாங்கா இருக்கு. நான் எம்டினா என்ன அர்த்தம், ஏதாவது டேட்டா இருக்குன்னு அர்த்தம். இங்க காலம் பில கண்ட்ரோல் டவுன் கண்ட்ரோல் ஃபுல்லா பண்றோம். கண்ட்ரோல்னா எண்டு அப்படின்னா இதான், எக்ஸல் எண்டுனா இதுதான் 10,14,576 காலம் பில உண்டான எண்டு. அதுல போயிட்டு அப்புறம் எக்ஸல் அப்னு சொல்லி ஒரு ஆரோ யூஸ் பண்றோம் வச்சுங்க. இப்போ வந்து எந்த செல்ல வந்து நான் எம்டி செல் இருக்குதோ, அதாவது ஏதாவது டேட்டா இருக்குன்னா அதுல போய் நிற்கும் அப்படி. ஓகே, இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் இந்த ஷீட்ல போய் நீங்க காமிக்கிறேன், காலம் பில போறோம் இல்ல காலம் ஏல போறோம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்டுனா 10,42,576 ஆஃப் காலம் ஏன்னு சொல்லி போவோம். இப்போ கண்ட்ரோல் அப்னு சொல்லி பிரஸ் பண்றோம் வச்சுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எம்டி செல் ஃப்ரம் தி பாட்டம் என்ன இருக்கு, ரோ நம்பர் 6ல இருக்கு. ஸோ லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு 6 அப்படின்னு அசைன் பண்றது தான் இந்த இடத்துல என்ன இருக்கு, லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு டபிள்யூஎஸ் டாட் செல்ஸ்ல போயிட்டு டபிள்யூஎஸ் ரோஸ் டாட் கவுண்ட் இருக்கு இல்லையா, மொத்தம் வந்து ஓவரால் எத்தனை ரோ கவுண்ட் அப்படின்ட்டு பார்த்துட்டு காலம் பில போயிட்டு என்ன பண்ணு, எக்ஸல் அப் டாட் ஆரோ எண்ட்ல போயிட்டு, அதாவது எக்ஸல் எண்ட்ல 10,40,576 ரோ போயிட்டு அங்கிருந்து எக்ஸல் அப்னா கண்ட்ரோல் அப் ஆரோ யூஸ் பண்ணி அது போகும்போது எந்த ரோ வருதோ அந்த ரோ நம்பரை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ டபிள்யூஎஸ் டாட் செல்ஸ்ல போயிட்டு என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் செல்ல டபிள்யூஎஸ் டாட் ரோஸ் கவுண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு காலம் பில அந்த நம்பரை கொண்டு வந்து போடும். இப்போ இந்த நம்பர் வந்து என்ன நம்பரு, ரோ நம்பர் 6 சொல்லி வரும். ஸோ காலம் பிலே அதே தான் வரும். டவுன் இல்லை போயிட்டு எண்டில் இருக்கு, எக்ஸல் அப் பண்றேன். ஸோ ரோ நம்பர் 6ல வரைக்கும் என்ன இருக்கு, டேட்டா இருக்கு. அதாவது ரோ நம்பர் 1ல டேட்டா இருக்கு, ரோ நம்பர் 2ல டேட்டா இருக்கு, ரோ நம்பர் 3, 4, 5, 6ல டேட்டா இருக்கு. அதாவது லாஸ்ட் ரோ வந்து நான் எம்டி செல் கீழே எண்ட்ல இருந்து வரும்போது வந்து என்னன்னா, இது எதுக்காக எண்ட்ல இருந்து கீழே வருதுன்னா, நீங்க நார்மலா வந்து ஃபில்அப் பண்ண டேட்டா ஃபில்அப் பண்ண அப்படியே கீழே தான் வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போதைக்கு 6வது ரோ தான் லாஸ்ட் ரோ. நீங்க டேட்டா என்டர் பண்ண 14th ரோ உங்களுக்கு கீழே வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ ரோ நம்பர் 14 லாஸ்ட் ரோ 14 சொல்லி வரும். அந்த மாதிரி கொடுத்த டேட்டா தான் இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி இமெயில எப்படி ஆட்டோமேட்டிக்கா அனுப்புன்றது நிறைய கொடுத்து இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. டீட்டெயில் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போதைக்கு டைம் வந்து கன்சென்டா இருக்கிறதுனால என்ன பண்றேன், இந்த இதை பக்கத்துல வீடியோ ஈஸியா உங்களுக்கு புரியணும் இருக்கா, இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து விபி கோட் வச்சிருக்கிறேன், லெஃப்ட் சைடில் எக்ஸல் வச்சிருக்கேன், மிடில் வந்து உங்களுக்கு அந்த அவுட்லுக் மெயில் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்படியே ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ அவுட்லுக் மிடில் ஃபுல்லாக மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கு. இப்போ லெஃப்ட்ல எக்ஸல் எடுத்துக்கிறேன், அடுத்து ரைட்ல விண்டோ இந்த விசுவல் பேசிக் கோட் இருக்கு இல்லையா, விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்றேன், இப்போ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த வியூ அப்படின்ற பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு டூல் பார்ல போயிட்டு டீபக்ன்றது இப்போ ஆல்ரெடி செக் ஆயிருக்கு இல்லையா, டிக் மார்க். அதனால இந்த இடத்துல விவி டூல் பார் இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு இருக்குல்ல, தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த டூல் பார்ல இந்த ஹேண்ட் சிம்பிளுக்கு அடுத்தது ஸ்டெப் இன்டூன்னு சொல்லியிருக்கு. இதை 1 by 1 உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் ஆயிடுச்சு, இந்த மேக்ரோ லைனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து இந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு வேகமா. அந்த ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா, எந்திரன்ல ஒரு புக் அப்படி பார்த்துட்டு பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது வந்து சிங்கிள் லைன்ல வந்து சிங்கிள் கோட்ல வந்து ரெஃபரன்ஸ் தி எம்ப்ளாயி ஷீட் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்மளோட ரெஃபரன்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு புரியாது. செட் டபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போகுது. ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ண
இப்போ இந்த இடத்துல பாருங்க லாஸ்ட் ரோ 6 சொல்லி வந்துச்சுன்னா வந்து லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணி எண்ட் எக்ஸல் அப்பெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி காலம் பில லாஸ்ட் ரோ 6 வந்துருச்சு. ஸோ அடுத்தது செட் அவுட்லுக் ஆப் ஈக்குவல் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் சொல்லி போட்டு அவுட்லுக் டாட் அப்ளிகேஷன்றதை இப்போ அது வந்து ஆப்ல கிரியேட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், அவுட்லுக்கை போய் ஓப்பன் பண்ணி அதில் வேலை பண்றதுக்கு ஆரம்பிக்குது. இஃப் அவுட்லுக் ஆப் இஸ் நத்திங், அது மாதிரி அவுட்லுக் ஆப் எதுவுமே இல்லைன்னா மெசேஜ் பாக் அவுட்லுக் இஸ் நாட் அவைலபிள் ஆன் தி சிஸ்டம் சொல்லி வரும். உங்க சிஸ்டத்துல அவுட்லுக் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இந்த வீடியோ வந்து அவுட்லுக் எப்படி ஒர்க் பண்றது ஆட்டோமேட்டிக்கா பண்றதுன்னு நிறைய பேர் கேட்கறாங்களே அவங்களுக்காக. ஓகே, எண்ட் இஃப் முடிச்சுட்டு ஆன் எரர் கோ டு 0னா நெக்ஸ்ட் அதை அடுத்தது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஒர்க் பண்ணும். எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாம ஸ்டாப் ஆயிடும். அடுத்து ஃபார் ஐ ஈக்குவல் டு 2 டு லாஸ்ட் ஒன்று என்ன அர்த்தம், நம்பர் 2ல வந்து பிரபாகர்னு சொல்லி போட்டு அந்த எம்ப்ளாயி மெயில் ஐடி இந்த இடத்துல j16263dp@rediffmail.com ஞாபகம் வச்சுங்க. rediffmail.com மெயில் அனுப்பணும். ஸோ 2ல இருந்து 6 வரைக்கும் லாஸ்ட் ஒன்றது 6. இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் விண்டோஸ்ல வந்து இந்த இடத்துல 6 இருக்கு. லோக்கல் விண்டோ எப்படி பார்க்கணும்னா வியூ கிளிக் பண்ணிட்டு இந்த லோக்கல் விண்டோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். இங்க நீங்க எங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ரோன்ற வேரியபிளுக்கு நம்பர் 6 சொல்லி வந்திருக்கு. அதோட டேட்டா டைப் லாங் சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண எம்ப்ளாயி நேம் வந்து என்ன எடுத்திருக்கோம், பிரபாகர்னு சொல்லி எடுத்திருக்கு. இந்த இடத்துல இருக்குல்ல ஏதோ வரும் ஏன்னா ரோ நம்பர் 2ல. அடுத்தது எம்ப்ளாயி இமெயில் சொல்லி இருக்குல்ல அதை என்ன எடுத்திருக்கோம், இந்த j16263dp@rediffmail.com அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்களா எம்ப்ளாயி இமெயில் j16263dp@rediffmail.com, எம்ப்ளாயி நேம் பிரபாகர்னு சொல்லி வந்துச்சா, ரோ நம்பர் 2ல இருக்க வந்துருச்சா உங்களுக்கு பாத்தீங்களா. ஓகே, ஸோ இஃப் எம்ப்ளாயி இமெயில் நாட் பிளாங்க், அதாவது பர்டிகுலரா எம்ப்ளாயி இமெயில்ன்றத வேல்யூ வந்து உங்களுக்கு பிளாங்க் இல்லாம ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னாச்சுன்னா இதை கன்ஃபார்ம் சென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, கன்ஃபார்ம் சென்ட்ன்ற வேரியபிள் எக்ஸிக்யூட் பண்ணும். மெசேஜ் பாக்ஸ் சென்ட் இமெயில் டு அந்த பிரபாகர்னு சொல்லி போட்டு அந்த இமெயில் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சா j16263dp@rediffmail.com எஸ் சொல்லி கொடுத்தாச்சுன்னா என்ன வரும், எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் கன்ஃபார்ம்டு விபி எஸ் தென் செட் மெயில் இருக்கு இல்லையா, செட் மெயில் ஐட்டம் ஈக்குவல் டு அவுட்லுக் ஆப் கிரியேட் ஐட்டம், ஒரு புதுசா ஒரு இமெயில் ஐட்டம் கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதுல வந்து வித் மெயில் ஐட்டம் ஒரு இமெயில் ஐட்டம் கிரியேட் பண்ண உடனே அந்த மெயில் ஐட்டம்ன்றது அதோட வேரியபிள். அந்த மெயில் ஐட்டத்துல போயிட்டு டாட் டு டாட் சப்ஜெக்ட் டாட் பாடிலாம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதுல வந்து என்னன்னா வித் மெயில் ஐட்டம் டாட் டூ அப்படின்னா இந்த மெயில் ஐட்டத்துல டூ அப்படின்றது எம்ப்ளாயி இமெயில் அனுப்பணும். அடுத்தது சப்ஜெக்ட் இருந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் சாம்பிள் இமெயில்னு போடு. அடுத்தது டாட் பாடின்னு சொல்லி போட்டு ஹலோன்னு சொல்லி போட்டு திஸ் இஸ் சாம்பிள் இமெயில் சென்ட் வையா அப்படின்னு சொல்லி ரிகார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. இந்த மெசேஜ் எல்லாம் அப்புறமா டீட்டெயில பாத்துங்க. ஓகே, இந்த மாதிரி வித் மெயில் ஐட்டம்ன்ற லூப் வந்து எண்ட் வித்ல முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த வந்து வித் மெயில் ஐட்டம் சொல்லி அந்த வித் இமெயில் ஐட்டம் வித் மெயில் ஐட்டம் வித் மெயில் ஐட்டம் சொல்லி ரிப்பீட் பண்ணாம இந்த டாட் டூ டாட் சப்ஜெக்ட் டாட் பாடி டாட்ஸ் இந்த 4 லைன் இருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல என்ன வரும், வித் மெயில் ஐட்டம் வித் மெயில் ஐட்டம் வித் மெயில் ஐட்டம் வித் மெயில் ஐட்டம் திரும்ப திரும்ப வந்துடும். அந்த மாதிரி போடாம இருக்கிறது தான் வித் எண்ட் வித் லூப் பயன்படுது. இப்போ வித் மெயில் ஐட்டம்ன்றது அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. டூ எம்ப்ளாயி இமெயில் ஐடியும் ஒன்று அது கிரியேட் பண்ணுது, சப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுது, பாடி கிரியேட் பண்ணுது. இப்போ டாட் சென்ட்னு சொல்லி கொடுத்தோன்னே இப்போ இங்க பாருங்க 17:35 லாஸ்ட் மெயில் போயிருக்கு. இப்போ அடுத்த மெயில் போகுது. ஓகே, ஸோ இப்போ மெயில் போறதுக்கு முன்னாடி போயிடுச்சு, ஒரு மெயில் ஒன்று போகும், இங்க வந்து விசிபிளா வரும் பாருங்க 17:35 அப்புறம். அடுத்தது எண்ட் வச்சு சொல்லி கொடுத்த போறோம். அடுத்து இதே மாதிரி வேகமா 1 by 1 ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா 1857க்கு j16263dp@rediffmail.com மெயில் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணோம், ஃபுல்லா எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, சென்ட் இமெயில் தீபா ரெண்டாவது பேர் தீபான் இருக்குல்ல அவங்களோட இமெயில் ஐடி. ஓகே, மூணாவது ஆண்டனி ஜெரம் அவங்களோட இமெயில் ஐடி. ஓகே, அனுப்பலாம். அடுத்தது கேத்தரின் அனுப்புங்க. அடுத்து இஎம்பி ஃபைன் கடைசியா இருக்கு, அதுவும் அனுப்பலாம்னு சொல்லி போட்டாச்சு. ஆல் எம்ப்ளாயி இமெயில்ஸ் ப்ராசஸ் சொல்லி போட்டு இங்க எல்லாமே ப்ராசஸ் பண்ணி 1 by 1 மெயில் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மெயில் போயிடுச்சு, செகண்ட் மெயில், தேர்ட் மெயில், ஃபோர்த் மெயில், ஃபிஃப்த் மெயில் சொல்லி ஒன்று அங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை சிங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இங்கே டீட்டெயில் தெரியும். அது வரைக்கும் அந்த மெயில் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண அவசியம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வராது இந்த இடத்துல. ஆனால் மெயில் கண்டிப்பாக போயிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 17:35 மெயிலாம் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தது தான். ஓகே, போன வாரம் வந்து இந்த மாதிரி RH002 இருக்குல்ல, ரீஜனல் ஹெட் 002, ரீஜனல் ஹெட் 001, எம்ப்ளாயி 1 2 3 4 5 இவங்களுக்குலாம் மெயில தான் போணுச்சு. இந்த போனதை வச்சுதான் பிடிச்சிட்டேன் நான் அன்னைக்கு. நீ வந்து மெயில் அனுப்ப முடியாது, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வேணும்னு சொல்லி கேட்குறியே, அதெல்லாம் கிடையாது, நீ ஏற்கனவே வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த மெயில் ஐடியில் போயிட்டு என்ன பண்ணுறது, லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து லைட் வெயிட் காலம் கன்ஃபார்ம் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதான். அது என்னன்னு சொல்லி நமக்கு டீட்டெயில் தெரியாது, அதுவே கொடுத்துருச்சு இல்லையா.
இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லா மெயில் போறது எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜிமெயில் எடுத்துட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு என்னோட வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ண உடனே பெல் ஐக்கான் பட்டன் வரும். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியும், கமெண்ட் எழுத முடியும். சைன்இன் பண்ணாம உங்களால லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியாது, கமெண்ட் எழுத முடியாது, நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.